ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு தி சேனா சேனல். இன்றைக்கி வந்து சாம்பார் தான் வச்சுருந்தேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் வச்சு பாருங்கள். சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு கூட இந்த சாம்பார் ஊற்றி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பருப்பு வந்து எடுத்து தண்ணியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் புளி ஊற வச்சுட்டேன். பருப்பு வேகிறதுக்குள்ளே புளி நல்லா ஊறிடும். தண்ணியில் அலசிட்டு புளியை ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பருப்பில் வந்து பூண்டு, அதுக்கப்புறம் ஜீரகம், கொஞ்சமாக மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டோன்னா பருப்பு வந்து பொங்கி வழியாமல் இருக்கும். நல்லா வேக வச்சாச்சு. இப்போ அடுப்பில் வந்து மண் சட்டியை வச்சுட்டு தேவையான அளவு ஆயில் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்குறனால பார்த்திங்கன்னா சாம்பார் நல்லா வாசமாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துட்டு சோம்பு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சோம்பு சேர்க்குறனால சாம்பார் நல்லா வாசமாக இருக்குங்க. டேஸ்ட்டும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். இந்த சாம்பாருக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளியையும் சேர்த்துட்டு நல்லா இந்த தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கணும். அப்போ தான் நல்லா சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இப்போ இதில் வந்து தக்காளி வெங்காயம் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துருக்கேன். வீட்டில் வந்து பழுத்த மிளகா இருந்துச்சுன்னா அதை சேர்த்துக்கலாம். சாம்பாருக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்குங்க இந்த பழுத்த மிளகா. அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ வந்து இதுக்கு தனி மிளகாய் தூள், காரம் நம்ம எவ்வளோ தேவையோ அந்த அளவு சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் இன்றைக்கி வந்து காய் வந்து முருங்கைக்காய் தான் சேர்த்துருக்கேன். இந்த சாம்பாருக்கு எந்த காய் வேணாலும் சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் வந்து மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த காய் வேகிற அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா வேக வச்சிடலாம். ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நம்ம பருப்பு சேர்த்தோனையும் காய் வேகாமல் இருந்துச்சுன்னா அடி பிடிக்கும். அதனால் காய் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம பருப்பை சேர்த்துக்கலாம். பருப்பு நல்லா சூப்பராக வெந்துருச்சுங்க. இப்போ நான் வந்து காய் வெந்ததுக்கு அப்புறமா பருப்பு சேர்த்துருக்கேன். இப்போ கரைச்சி வச்சுருக்க புளியையும் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி கீரை, மாங்காய் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடலாம். சூப்பரான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா கொதிக்கும் போதே நல்லா கமகமன்னு வாசமாக இருக்கும். டேஸ்ட்டும் வந்து செம்ம சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கெல்லாம் செம்ம அட்டகாசமாக இருக்குங்க. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.